गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 18ஆம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை, ஆடி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை, இன்றைய யமகண்ட நேரம் மாலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். அசையாத சொத்துகள், வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள், பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்புல ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம். அதனால படிப்புல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஏதாவது பிரச்சனை காரணமாக ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், வண்டி வாகன மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வீட்டு உபயோக பொருட்கள்ல சின்ன சின்ன பழுதுகள் வரதுக்கும் இன்றைக்கு சூழல்கள் இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதானமாக போக வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அம்மாவிற்கு உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. வீணான வாக்குவாதங்களை எல்லாம் அம்மாவுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்த வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உறவு முறைகள் வழியில சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். அண்டை அயலார் வழியில சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நீர் சார்ந்த நோய்கள்னால உடல்நிலையில ஏதாவது அவதிகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கிறது. கடன் கொடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உறவு முறைகளுக்கோ நண்பர்களுக்கோ நாம கடன் கொடுக்க வேண்டிய சூழல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய துறைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கலைகளை கற்றுத்தரும் நபர்களுக்கு பணிகள்ல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வருவதற்கான சூழல்கள் இருக்கின்றது. கால்நடை, பண்ணை இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு அந்த உயிரினங்கள் மீது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உயில் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீட்டு உபயோக பொருட்கள் மீது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கம்யூனிகேஷன், டெண்டர் சம்பந்தமான வேலைகள், கிளர்க் சம்பந்தமான வேலைகள் இந்த மாதிரியான வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வீடு, நிலம், கட்டிடம், வாகனம், பெரிய நிறுவனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வெளியூர், வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்து ஒரு சிலருக்கு முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான ஏற்பாடுகள் ஒரு சிலர் வீட்டுல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு புதிதான முயற்சிகளையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட
வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். தேவையில்லாத கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள்ல நாமளா ஈடுபடாம இருக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு கலத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண ரீதியிலான ஏற்பாடுகள் ஒரு சிலர் வீட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுக்கும் திறன்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல புதிதான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல எல்லாம் இன்னைக்கு உங்களுடைய திறமைகளின் வெளிப்பாடு நல்ல முறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பிசினஸ்ல வேலையாட்கள் வழியில ஆதரவுகள் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இளைய சகோதரர், மாமனார் இவங்க வழியில பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கை துணைக்கு, நண்பர்களுக்கு இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளாக இருக்கலாம். தெய்வ திருப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் ஒரு சிலர் வீட்டுல இவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. நண்பர்கள், மனைவி இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பலவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் ஒரு சிலருடைய வீடுகள்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். திருடு போன பொருட்கள் குறித்த விவரங்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல பலவித புதிதான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கின்றது. பேங்க் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியம். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஒரு ஈடுபாடுகளை எடுக்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவு முறைகள், நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்க நிறைய ஆதரவு தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. அவங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் நிறைய ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பண ரீதியிலான வருமானங்கள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசு பணிகள்ல, தனியார் துறைகள்ல, ஒரு சில துறைகள்ல சுயமா தொழில் செய்யக்கூடிய விஷயங்களாக இல்லைன்னா எங்கேயாவது வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கான பண வரவுகள் இன்னைக்கு எதிர்பார்த்தபடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிக நுணுக்கமான பேச்சுவார்த்தைகள் உங்களிடம் இன்னைக்கு காணப்படும். எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஈஸியா பேசியே அந்த வேலைகளை எல்லாம் முடிக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் இன்றைக்கு இருக்கும். குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லைன்னா சின்ன சின்ன குடும்பம் சார்ந்த செலவினங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கலாம். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய
சூழல்களும் ஒரு சிலருக்கு வரலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. நரம்பு ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. தாய் மாமாவிற்கு பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. பள்ளி மாணவர்களுக்கு படிக்கும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வீண் வம்புக்கு போகாம இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பொருட்களை எல்லாம் கவனத்துடன் வச்சுக்க வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் வழியில சின்ன சின்ன வழக்குகள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். வெற்றிகரமான லாபகரமான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் எடுக்கலாம். உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய சிந்தனைகளும் முயற்சிகளும் ஒரு சிலருடைய வீட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. கடனாக பொன் பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பெரிய நிறுவனம் சார்ந்த வேலைகள்லையும் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உடன் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வேலை ஆட்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்கு அதிகமா உதவி செய்யக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுக்கான ஆதாயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவானதாக இருக்கின்றது. கடன் கொடுக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை மேற்கொள்ளும் எண்ணங்கள் வரலாம். அந்த ரீதியில சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகள் அவசியம். அதே மாதிரி பயண ரீதியிலான ஈடுபாடுகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னா மட்டும் மேற்கொண்டால் போதுமானது. தேவையில்லாத விஷயங்களுக்காக பயணங்கள் போகிறத முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான ஈடுபாடுகளும் முயற்சிகளும் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் வழியில நன்மைகள் நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குழந்தைகள்னால நன்மைகள் ஆதரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இவங்களுடைய உறவுகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி மீண்டும் நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஒரு சிலர் வீட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பூஜைகள், பிரார்த்தனைகள் இதிலெல்லாம் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளுவது மிகுந்த சிறப்பை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்கு பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அவங்களுக்கு ஏதாவது ஆன்மீக ரீதியிலான வேலைகள், வெளிநாடு சார்ந்த ஒரு முயற்சிகள், தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள், இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அறிவாற்றலும் அனுபவ ஆற்றலும் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. சொற்பொழிவு, கதா காலட்சேபம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைக்கு இருக்கின்றது. இனிமையான மனநிலையும் நல்ல பேச்சுகளும் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா செயல்படக்கூடிய ஒரு எண்ணங்களும் ஈடுபாடுகளும் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மன தெளிவு பிறக்கும். அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள்ல உள்ள நபர்களுக்கு அதன் ரீதியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. போட்டி தேர்வுகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு
வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைத்துறை ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியிலான வேலைகள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வாகன ரீதியிலான பயணங்கள்ல கொஞ்சம் நிதானத்துடன் அவசியமா போக வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும். குடும்பத்திற்குள்ள ஒரு நல்ல சூழல்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் ஈடுபாடுகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் முன்பு கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் விரயஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். புதிதான வீடு, வாகனங்கள், மனை இதன் ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நன்மைகள் இன்னைக்கு கொஞ்சம் மேற்கல்வி ரீதியில நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். மேற்கல்வி ரீதியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்னால எல்லாருக்கும் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. அம்மா வழியில அவருக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அம்மாவிற்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கல்வி மூலம் புகழ் பரவக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். நீங்க படிக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான பேரு நல்ல பேரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. ஆசிரியராக சிலர் வேலை பார்க்கக்கூடிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கும். கொடுத்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பொருட்கள் சார்ந்த சேமிப்பு ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கலாம். ரகசியமான செயல்களுக்கான திட்டம் தீட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு சிலர் வீட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உற்பத்தி வேலைகள்ல சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கலாம். உற்பத்தி துறை சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு துறை ரீதியிலான சிறு சிறு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. ஆடல், பாடல், கவிதை உள்ளிட்ட பலவிதமான கலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதிலெல்லாம் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. வசிக்கும் வீட்டையே புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு விற்பனைகள் இன்னைக்கு நல்ல முறையில லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பண்ணை வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. விரும்பிய திருத்தல தரிசனங்களுக்கான முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் ஒரு சிலர் வீட்டுல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆபரண சேர்க்கை விரும்பியபடி இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கும். அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. சுவாச உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். வெளிநாடு, தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக பயணங்களோ, உறவு முறை பயணங்களோ, மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள் குறித்த பயணங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு புதிதான விஷயங்கள்ல ஈடுபடும் போதும் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு.
கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். எதிரிகள் வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அவங்க வழியில வர்ற பிரச்சனைகளை எல்லாம் நீங்களே சமாளிக்கக்கூடிய திறன்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்றபடியான பலன்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. என்ன திறமைகள் இருந்தாலும் அதன் சார்ந்த பாராட்டுகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வேலையாட்கள் வழியில நன்மைகள் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இசை சார்ந்த தொழில் முயற்சிகள் ஒரு சிலருக்கு புதிதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. மனதளவிலான துணிவுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சகோதர ரீதியிலான ஒற்றுமைகள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. காது சம்பந்தமான நோய்கள், ஏதாவது தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்த நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆபரணங்கள் எல்லாம் அணியக்கூடிய யோகங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மற்றவர்கள் வழியில உங்களுக்கான நன்மைகள், ஆதாயங்கள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. விரும்பிய இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய சூழல்களும் ஒரு சிலர் வீட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல் வலிமை அதிகரிக்கும். எழுத்து துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறைகளுக்குள்ள உங்களுக்கான மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயர்வானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பல புதுவிதமான முயற்சிகள்ல எதிர்பார்த்த நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. நரம்பு மண்டல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த அதிர்ஷ்டகரமான செய்திகளை கேட்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலர் வீட்டுல அதிகமாக இன்றைக்கு இருக்கும். மன நிறைவான செய்திகளை கேட்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சந்தோஷமான கலந்துரையாடல்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. சங்கம் வாயிலாக அங்கீகாரம் பெறக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கலாம். விரும்பிய விஷயங்கள்ல மன ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெற்றியும் லாபமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதனால உங்களுடைய தேவைகள் ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமா இருக்கு. உங்களுடைய உறவு முறைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்க அதிகமா உதவக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. துளாசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். குடும்பத்தினருக்கு பலவித நன்மைகள், மேன்மைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுக்கான தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல இருந்து பண வரவுகள் அதிகமாக இருக்கும். வியாபாரம் செய்றீங்கன்னா பதவி வரக்கூடிய இன்றைய தினம் இருக்கின்றது. நுணுக்கமான பேச்சுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கும். வாக்கு சாதுரியத்தினால உங்களுடைய வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. மாமியார் வழியில ஒரு சிலருக்கு பண வரவுகளோ ஏதாவது நன்மைகளோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். நிர்வாகத்தின் மூலம் லாபங்கள் பெறக்கூடிய
பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தலைமை பொறுப்புகள் வழியில பலவிதமான நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுக்கான கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உயர்வானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. நிர்வாகத்திறனில் சிறந்து விளங்கக்கூடிய நபராக இன்றைக்கு உங்களுடைய வேலைகள்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உயர் பதவி வகிக்கக்கூடிய திறன்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. முக பொலிவு அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கலைகள்ல முழு ஈடுபாடுடன் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. விரும்பிய ஆபரண சேர்க்கை இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல விரும்பியபடி உணவு உண்ணும் ஒரு சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக ஆடைகள் வாங்கக்கூடிய முயற்சிகளையும் ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு படிப்பில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. தானமாகவோ அன்பளிப்பாகவோ உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு அதன் ரீதியில சீக்கிரமாகவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளோ, பண ரீதியிலான வருமானங்கள் குறைவா இருக்கு அப்படின்னாலோ, இல்லைன்னா அரசு முறை காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய விருப்பங்கள், இல்லைன்னா பரிகாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண அடிப்படைகள்ல கவன நிலைகள் அவசியம். அனாவசியமான பயணங்களை முடிஞ்சளவு தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுக்கான பலவிதமான நன்மைகள், மேன்மைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. முக பொலிவுகள் அதிகரிக்கும். எந்த விஷயத்தையும் ஈஸியாக கொஞ்சம் யோசிச்சு நல்லபடியா செஞ்சு முடிக்கிற திறன்களும் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். நுணுக்கமான சிந்தனைகள் இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தலைமை பொறுப்புகளை எல்லாம் ஏற்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அந்நிய நபருடனான நட்புகள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. ஆராய்ச்சி கல்வி முறைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கலாம். தெய்வ நம்பிக்கை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுக்கான மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயர்வானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். விரும்பிய புனித பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். தெய்வ திருப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள், விருப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன திருப்தி நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மருத்துவ தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. வெளியூர், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு நல்ல முறையில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் வேலைகள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நன்னடத்தை, நல்ல பழக்க வழக்கங்கள்னால நற்பெயர்களை பெறக்கூடிய நபராக இன்றைய தினத்துல நீங்க இருப்பீங்க.
செயலும் உயர்வானதாக இன்றைய தினத்துல இருக்கும். எதையுமே கற்கும் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்தாலும் அதுல ஈஸியா வேகமாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஆர்வங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுடைய தொழில்முறைகள்லயோ பணிகள் சார்ந்ததாகவோ உறவினர்கள் கிட்ட இருந்தோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகைகள்ல பணவரவுகள் இன்னைக்கு எதிர்பார்த்தபடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள நல்ல சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பலவிதமான புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள் பதற்ற உணர்வுகள் அதிகமாக இருக்கலாம். செயல்பாடுகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு விரயஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கண் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தூக்கமின்மையினால கொஞ்சம் ஏதாவது உடல்நிலையில தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பிரச்சனைகள்ல இருந்து முழுவதுமாக வெளியே வரக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், பிரச்சனை தரக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இவங்க ரீதியிலிருந்து நம்ம வெளியேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. சட்ட ரீதியிலான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பாத பகுதிகளில் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வலிகளுக்கான நிவாரணம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள், கடன் சார்ந்த விஷயங்கள், இதன் ரீதியிலான விஷயங்கள்ல கட்டக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. நீர் பகுதிகளில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவி இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது கருத்து மோதல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் ரீதியிலான செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ஒவ்வாமை ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கலாம். அதனால உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனத்துடன் சாப்பிட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல இன்னைக்கு ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நோய் சார்ந்த பிரச்சனைகள்ல சின்ன சின்ன அவதிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு நல்ல முறைகளுக்கான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள்ல செலவினங்கள் இருக்கலாம். வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். தெய்வ திருப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு செலவினங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு குறித்த ஒரு குடியுரிமை சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. தொழில்முறை வியாபார ரீதியிலான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண அடிப்படையில் பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய தொழில்முறை வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கான பயணங்களாக இருக்கலாம். வெளியூர் வெளிநாடு ரீதியிலான பயணங்களாக இருக்கலாம். ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியம். புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது நிதானத்துடன் செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு
லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். மனைவி வழியில எதிர்பார்த்த நன்மைகள், உதவிகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல உறவு முறைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த ஆதரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல உங்களுடைய பார்ட்னர்களிடமிருந்து இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்களிடமிருந்து எல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. வியாபார ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முறையில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. புதிதாக ஆடைகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. அண்டை அயலார்கள் இல்லைன்னா உறவினர்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த செய்திகள் இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரம் ரீதியிலான ஒப்பந்த வேலைகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதன் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வங்கியுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முறையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. திருமண வரன் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த பலவித நன்மைகள் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குழந்தை பேறு ரீதியிலான விஷயங்கள்ல பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. பாட்டி வழியில ஒரு சிலருக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கின்றது. இசைத்துறையில ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய புதிதான முயற்சிகள்ல பலவித நன்மைகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியம். புதிதான முயற்சிகள்ல நிதானத்துடன் செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. அதனால உங்களுடைய தேவைகள் ரீதியிலான விஷயங்களை இன்னைக்கு எடுத்து செய்யறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இருக்கின்றது. ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், ஏதாவது முக்கியமான நபர்களிடமிருந்து உதவிகள், ஆதரவுகள் கேட்குறீங்கன்னா அதற்கான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபடும் போது நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கான நன்மைகள் அதிகமா இருக்கு. நீங்க அடுத்தவங்களுக்காக அதிக உதவிகள் செய்வீங்க. அண்டையலார்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் நீங்க உதவக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியில அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். புதிதான தொழில் முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபார ரீதியிலான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு புதிதான முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயர்வானதாக இன்றைய தினம் இருக்கும். அரசு வேலைகளுக்கான முயற்சிகள்லையும் ஒரு சிலருக்கு அதிகமான ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பணியிடங்கள்ல உங்களுக்கான பரிசுகளும், பாராட்டுகளும், பதவிகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலையை பொறுத்த மட்டுக்கும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. புனித யாத்திரை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த துறைகளை ஒரு சிலர் மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் இருக்கலாம். கணிதம் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஸ்டேஷனரி சம்பந்தமான விஷயங்கள்ல விற்பனை ரீதியில ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம். பத்திரிகை துறை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கலாம். அச்சுக்கூடம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கலாம். ஆசிரியர் பணிக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரலாம். எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும்.
ஆரம்பிக்கலாம். கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கலாம். பேச்சு சார்ந்த தொழில்களை எடுத்து செய்யறதுக்கான ஒரு முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க்ஸை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் ஈடுபாடுகளும் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்லையும் அதிக ஈடுபாடோடு நீங்க வேலை செய்யறதுக்கான எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பணிகளில் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகளும் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் இல்லைனா பணி ரீதியிலான விஷயங்கள் ரீதியா வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. விளம்பரத்துறை சார்ந்த வேலைகள்லையும் அதிகமான ஈடுபாடுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. சிறந்த நிர்வாகத்திறன் அதிகாரிகளாக பெயரெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய துறைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கூட வேலை பார்க்கக்கூடிய சக பணியாளர்களுக்கு அதிக உதவிகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பணம் சார்ந்த செலவுகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான வேலை ரீதியிலான முயற்சிகள் எடுக்கலாம். புதிதா ஏதாவது ஆபீஸ்ல வேலைக்காக அப்ளிகேஷன் போட போறீங்கன்னா அதற்கான முயற்சிகளாக எடுக்கலாம். அரசு முறை காரியங்களுக்கான முயற்சிகளாக எடுக்கலாம். இதன் ரீதியில முயற்சிகள் எடுக்கும்போது இந்த வேலைகள் எல்லாம் ஏதாவது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். தொழில்முறை ரீதியிலான விஷயங்கள்ல நாம கொஞ்சம் உடல் அளவுல கவனமா இருந்துக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் டார்க் கிரீன் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்றைக்கு அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். குழந்தை பேரு ரீதியிலான நல்ல விஷயங்கள் ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சொந்த ஊர்லேயோ இல்லைன்னா குலதெய்வ கோவில் சம்பந்தமான விஷயங்களாகவோ தெய்வ திருப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். வெளிநாட்டு ரீதியிலான உடன்பாடுகள்ல எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டு பயணமாகவோ தொழில் தொடங்கும் விஷயமாகவோ வேலை தேடக்கூடிய முயற்சிகளாகவோ ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பேரன் பேத்திகளோடு இணக்கங்கள் மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அறக்கட்டளை ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். உயர்கல்வி ரீதியிலான தடைகள் எல்லாம் விலகி நன்மைகள் அதன் ரீதியில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. புனித பயணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உறவு முறைகள் வழியில நல்ல இணக்கம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகளின் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மனநிலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குழப்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாகி மனநிலையில யோசனைகளும் இன்னைக்கு நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய துறை ரீதியிலான முன்னேற்றங்கள் மிகுந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம், பயண ரீதியில மேற்கொள்ளும் போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் மிகவும் முக்கியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான வருமானங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எடுக்கக்கூடிய விஷயங்கள் புதுவிதமான முயற்சிகள் இதன் ரீதியில பலவித நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் அமைதியான சூழல்
சூழல்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம். புதுவிதமான முயற்சிகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.